இனி புதிய இருசக்கர வாகனங்களுடன் 2 ஹெல்மெட்டுகள் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிதாக வாங்கப்படும் அனைத்து இருசக்கர வாகனங்களுடன் 2 BIS சான்றளிக்கப்பட்ட ஹெல்மெட்டுகளை வழங்க வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. சாலை விபத்துகளை தடுக்க மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடைபெறும் இடங்களை கண்டறிந்து விபத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் சாலை விபத்துகள் பெருகுவதுடன் அநியாயமாக உயிர்களும் பறிபோய் கொண்டிருக்கின்றனர். சமீபத்தில் தேசிய குற்ற ஆவண ஆணையம் விபத்துக்கான பதிவு செய்து அதற்கான காரணிகள் மற்றும் புள்ளி விவரங்களை வெளியிட்டிருந்தது. அதில் அதிகபட்சமாக மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை 90,663 சாலை விபத்துகள் பதிவாகியிருக்கிறதாம். எனவே இந்த நேரத்தில் வெளியே செல்பவர்கள் கவனமாக எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருந்தது. தமிழகத்தில் கூட 18 வயதுக்கு குறைந்த மைனர்கள் 2 வீலர்களை ஓட்டுவதால் அதிக விபத்துகள் நடக்கின்றனர். அதிலும் பெரும்பாலான விபத்துகள் ஹெல்மெட் அணியாமல் செல்வதே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பைக்கில் ஓட்டுநர் மட்டுமின்றி பின்னால் அமர்ந்து செல்பவரும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்கிற சட்ட விதி உள்ளது. ஆனால் பலர் அதனை பின்பற்றுவதில்லை. எனவேதான் புதிய நடைமுறையை மத்திய அரசு கொண்டு வர முனைப்பு காட்டியிருக்கிறது. அந்த வகையில் ஜனவரி 2026 முதல் புதிதாக வாங்கும் இருசக்கர வாகனங்களுக்கு 2 ஹெல்மெட்டுகள் வழங்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து பைக்குகளிலும் ABS எனப்படும் ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துகளை குறைக்கும் நோக்கில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் பைக் விபத்துகளில் உயிரிழப்புகளை குறைப்பதற்காகவுமே இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கும் போது 2 ஹெல்மெட்டுகள் வழங்கப்பட உள்ளனர். மேலும் அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் ABS கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, தற்போது சுமார் 40% இருசக்கர வாகனங்களில் ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வசதி இல்லை. ABS தொழில்நுட்பம் இருந்தால் திடீரென பிரேக் பிடிக்கும்போது சக்கரங்கள் லாக் ஆவது தவிர்க்கப்படும். இதனால் விபத்துகள் குறையும் என்பதால் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. 125 cc மேல் உள்ள இருசக்கர வாகனங்களில் மட்டுமே ABS வசதி கட்டாயமாக உள்ளது. இதேபோல் தற்போது இருசக்கர வாகனம் வாங்கும்போது ஒரு ஹெல்மெட் மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனால் வரும் ஜனவரி 2026 முதல் 2 ஹெல்மெட்டுகள் வழங்கப்பட உள்ளனர் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது.